எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான மணமான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி லெக் பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீசஸோடு எடுத்துக்கிடலாம். பெரிய பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் லைட்டாக கீரல் போட்டுக்கிட்டோன்னா உப்பு காரம் பிடிச்சி அது சாப்பிடும் போச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரமும், வெளியே வைக்கிறதா இருந்தால் 1 மணி நேரமும் வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பாக மிக்ஸி ஜாரில் நல்லா தகதகன்னு இருக்கிற தக்காளி பழம் 2, நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்து தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் குழம்புக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியை நம்மளுக்கு கொடுக்கும். தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறவும் 3 பல்லாரியை நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துக்கிடலாம். இந்த சமயத்தில் கல்லுப்பு சேர்க்கறதுனால அந்த வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிடும் போச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதனுடைய கலர் ஃபுல்லாகவே டார்க்காக மாறி இருக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனையும் போகணும். அதே சமயத்தில் நம்ம பாத்திரமும் அடி பிடிக்கக்கூடாது. அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, முந்திரி பருப்பு விழுதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த பவுல்லையும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்து இந்த குழம்பு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கே தெரியும் குழம்புடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நம்ம ஆக்கணுங்கிறது. அந்த அளவுக்கு தகுந்தது மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போச்சில் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போச்சில் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப குறையவும் ஊற்றிடக்கூடாது. எதுக்குன்னா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் அதுக்கு தகுந்தது மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு 60% வரைக்கும் நல்லா குக்காகி வந்திருக்கும். இன்னும் நம்மளுக்கு இதை நல்லா குக்காக வைக்கணும். அதே சமயத்தில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்படின்னா தீயை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட எண்ணெய்லாம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கறி பீசஸும் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ண வேண்டியதான். சாதமாக இருக்கட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.